ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் ஆஃப் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே அப்லோட் யுவர் ரெஸ்யூம் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 MB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபைல் சைஸ் வந்து 10 MBக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா PDF டாக்குமெண்ட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்னா அவங்க 3 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெஸ்யூம் வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா PDF டாக்குமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து பிடிஎஃபாக இருக்கணும், இல்லைனா டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 MBக்குள்ளே உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து 10 MBக்குள்ளே வச்சு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சம் கொஷின்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.